11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.1 4வது கணக்கு பார்க்கிறோம். பின் வருவனவற்றை தகுந்த a, b, c கணங்களை கொண்டு சரிபார்க்கவும்னு ஒரு 6 சப்டிவிஷன் சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் ABC ஆகிய மதிப்புகள் ஆகிய கணங்களுக்கு நம்மளாதான் மதிப்பு கொடுத்துக்கிறோம். மிகச்சிறிய மதிப்புகளாக கொடுத்துக்கலாம், ஏன்னா நிபந்தனைகளை நிறுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்துட்டோம்னா 4வது சப்டிவிஷனில் பி டேஷ்னு ஒன்று இருக்குது. எனவே பி டேஷ் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால அனைத்து கணம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வேணும். இப்போ அனைத்து கணமும் எழுதிட்டு ஏபிசி அப்படிங்கிறதுக்கு மிக குறைந்த மதிப்புகளை எழுதிக்கலாம். அதே சமயம் 3லையும் ஏதாவது பொதுவாக ஒரு உறுப்பாவது இருக்கிற மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு வெட்டு கணக்கிடுவதற்கோ அல்லது மற்ற மதிப்புகள் கணக்கிடுவதற்கோ ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண அமைப்பை நம்ம கொடுத்துக்கலாம். தீர்வில் ஏ என்ற அணி என்பது 1, 2ன்னு 2 உறுப்புகள் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். பியில் 2, 3, சி என்ற அணியில் 2, 4 2 உறுப்புகள் இருக்கிற மாதிரி 3 கணங்களையும் அமைச்சிட்டோம். 3லையும் பார்த்துட்டோம்னா 2 அப்படிங்கிற ஒன்று பொதுவாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். பி டேஷ் கணக்கிடுவதற்கு அனைத்து கணம் வேணும். அப்போ 3 கணங்கள்லேயும் இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 1, 2, 3, 4 அனைத்து கணத்தை யூனிவர்சல் செட்டுன்னு குறிப்பிடுவோம். அதில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 1, 2, 3, 4 இது ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். நம்மளாக எடுக்கக்கூடிய மதிப்புகள் தான். இனி இதை வச்சு ஒவ்வொரு நிபந்தனைகளாக நிறுவலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நிறுவ வேண்டியது என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத கணக்கிடணும். இதில் எல்ஹெச்எஸ் மதிப்பு இடது பக்கம் கணக்கிட வேண்டியது ஏ கிராஸ் பி வெட்டு சி. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை எப்போவுமே முதல்ல கணக்கிடலாம். பி வெட்டு சி கணக்கிட்டுட்டோம்னா பியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 2 × 2, 3 வெட்டு சியில் 2, 4 இரண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா 2 மட்டும்தான். அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி, 2க்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2 பெருக்கல் பி வெட்டு சியில் 2ங்கிற ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது. கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதிட்டோம்னா முதல் ப்ராக்கெட்டில் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் 2வது கணத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் இணைப்பு வரிசையிட்ட ஜோடிகளாக. அப்போ 1, 2 அடுத்து 2, 2 இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம். ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. முதல் ப்ராக்கெட் ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்க்குறப்ப ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது 1, 2 கிராஸ் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது 2, 3 2க்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறப்ப 1, 2 1, 3 அடுத்து 2, 2 2, 3 ஏ கிராஸ் சி எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி என்பது ஏ என்ற கணத்தில் 1, 2 கிராஸ் சி என்ற கணத்தின் உறுப்புகளானது 2, 4 ஒவ்வொரு உறுப்புகளோடையும் இணைக்கிறப்ப 1, 2 1, 4 இரண்டாவது உறுப்போட 2வது கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளை இணைக்கிறப்ப 2, 2 2, 4 இரண்டுக்கும் வெட்டு கணக்கிடுறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி 2 கணங்கள்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 1, 2 2, 2 ஆகிய 2 மதிப்புகளும் பொதுவாக அமைந்துள்ளது. 2, 2 இதை சமன்பாடு 2ன்னு குறிப்பிடலாம். 1ஐயும் 2ஐயும் ஒப்பிடுறப்ப 2 மதிப்புகளும் சமமாக இருக்கிறதுனால 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து என்ன நிறுவனம்? therefore ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அடுத்து 2வது சப்டிவிஷனுக்கு வரும். 2வது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ஏ கிராஸ் பி யூனியன் சிஇ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பிஇ யூனியன் ஏ கிராஸ் சிஇ. இடது பக்க மதிப்பு எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி யூனியன் சி கணக்கிடுறோம். இதில் முதல்ல இருக்கக்கூடியது பி யூனியன் சி. பி என்ற கணத்தின் உறுப்புகள் 2, 3 யூனியன் சி என்ற கணத்தின் மதிப்புகளானது 2, 4
ரெண்டையும் சேர்க்கிறோம், சேர்ப்பு கணக்கிடுறோம். அப்போ 2, 3, 4 2 கணத்தில் உறுப்பு இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் இணைக்கிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி கணக்கிடுறேன்னா ஏ என்ற அணியின் உறுப்புகள், ஏ என்ற கணத்தின் உறுப்புகள் 1, 2 கிராஸ் பி யூனியன் சி ஆனது 2, 3, 4 1, 2 1, 3 1, 4 அடுத்து 2, 2 2, 3 2, 4 இது LHS மதிப்பு. சமன்பாடு 3ன்னு இங்கே கொடுத்துடலாம். RHS கணக்கிடுறோம். RHSயில் இருக்கக்கூடிய மதிப்புகள், RHSயில் நிறுவ வேண்டியது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என்னன்னு கணக்கிடணும். முதல் ப்ராக்கெட்டில் A கிராஸ் Bயில் கணக்கிட வேண்டியது. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நம்ம எழுதிட்டோம். A கிராஸ் B ஆனது அதே மதிப்புகளையே தான் எடுத்து எழுதுவோம். A கிராஸ் Bயில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 1, 2 1, 3 2, 2 2, 3 A கிராஸ் சியில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது A கிராஸ் சி. இது ஃபஸ்ட்டு ஒன்லேயே போட்டிருக்கிற 1, 2 1, 4 2, 2 2, 4 A கிராஸ் பி சேர்ப்பு A கிராஸ் சி. ரெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1, 2 1, 3 அடுத்து 1, 4 2, 2 2, 3 2, 4 இது சமன்பாடு 4. 3, 4லிருந்து இடது மதிப்புகள் ரெண்டும் சமமாக இருக்கு. எனவே 3 மற்றும் 4லிருந்து 3 மற்றும் 4லிருந்து A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 3வது சப்டிவிஷனுக்கு வரோம். 3வது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது A கிராஸ் B வெட்டு B கிராஸ் A ஈக்குவல் டு A வெட்டு B கிராஸ் B வெட்டு A அப்படிங்கிறத கணக்கிடணும். இடது பக்க மதிப்பு LHSல கணக்கிட வேண்டியது A கிராஸ் B வெட்டு B கிராஸ் A. A கிராஸ் Bயின் மதிப்பானது 1, 2 A கிராஸ் B மற்றும் B என்ற கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது 2, 3 ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம்னா 1, 2 1, 3 2, 2 2, 3 அடுத்து B கிராஸ் A எழுதலாம். B என்ற கணத்தை முதல்ல எழுதிட்டோம்னா 2, 3 கிராஸ் A என்ற கணத்தின் மதிப்புகள் 1, 2 இதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் 2, 1 2, 2 இரண்டாவது உறுப்போடு இணைக்கிறப்ப 3, 1 3, 2 A கிராஸ் B வெட்டு B கிராஸ் A. இரண்டு மதிப்புகள்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப A கிராஸ் B வெட்டு B கிராஸ் Aல எந்தெந்த உறுப்புகள் பொதுவாக இருக்குது? 1, 2 பொதுவாக இல்லை. 1, 3 ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இல்லை. 2, 2 ஒன்று இருக்குது. 2, 3 முதல்ல இருக்குது, அடுத்ததில் இல்லை. இரண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 2, 2 அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு தான். இதை சமன்பாடு 5ன்னு நம்ம எடுக்கலாம். அடுத்து வலது பக்கம் கணக்கிட வேண்டியது RHS. RHSல கணக்கிட வேண்டியது A வெட்டு B கிராஸ் B வெட்டு A என்னன்னு கணக்கிடணும். A வெட்டு B கணக்கிட்டோம்னா A மற்றும் B என்ற கணத்தின் பொதுவான உறுப்புகள்னு பார்க்குறப்ப 2. அடுத்து B வெட்டு A. Bயை ஃபஸ்ட் எழுதி ஏவை ரெண்டாவதாக எழுதுகிறோம். அதுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 2. A வெட்டு B கிராஸ் B வெட்டு A. இரண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 2 கிராஸ் 2. கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம்னா மதிப்பானது 2, 2. இதை சமன்பாடு 6ன்னு குறிப்பிடலாம். 5 மற்றும் 6லிருந்து 5 மற்றும் 6லிருந்து நிரூபித்தது என்ன? Therefore A
வெட்டு B கிராஸ் B வெட்டு A, இது வலது பக்கம், ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு B கிராஸ் A என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து நான்காவது சப்டிவிஷன். நான்காவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது C மைனஸ் B மைனஸ் A, C மைனஸ் B மைனஸ் A ஈக்குவல் டு C வெட்டு A சேர்ப்பு C வெட்டு B டேஷ் என நிறுவ சொல்லி கேட்டிருக்குது. எல்ஹெச்எஸ் இடது பக்க மதிப்பு C மைனஸ் B மைனஸ் A என்னான்னு கணக்கிடணும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை ஃபஸ்ட்டு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா B மைனஸ் A. பியின் உறுப்புகள் 2 3, ஏயின் மதிப்புகளானது 1 2. மைனஸ் குறி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய மதிப்பானது முதல் கணத்தில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இரண்டாவது கணத்தில் இருக்கக்கூடாது. 2 அப்படிங்கிற எண் 2லையும் பொதுவாக இருக்குது. எனவே 3 மட்டும்தான் முதல் கணத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்பானது, இதற்கு மதிப்பானது 3ன்னு வரும். அடுத்து C மைனஸ் B மைனஸ் A என்னான்னு கணக்கிடுறோம். C என்ற கணத்தின் உறுப்புகள் 2, 4, B மைனஸ் Aயின் உறுப்பானது 3ன்னு இருக்குது. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மட்டும்தான் மதிப்பாக வர்றதுனால 2 4 ரெண்டுமே ரெண்டாவது கணத்தில் இல்லை. எனவே தேவையான மதிப்பானது 2, 4. இது சமன்பாடு 7ன்னு கொடுத்துடலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு வரோம். ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது C வெட்டு A யூனியன் C வெட்டு B டேஷ், யூனியன் C வெட்டு B டேஷ். C வெட்டு A முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடலாம். Cலையும் Aலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பானது 2. C வெட்டு B டேஷ் கணக்கிடுவதற்கு முன்ன B டேஷ் என்னான்னு தெரியணும். Bயில் இல்லாத மதிப்புகள் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 1 மற்றும் 4. C வெட்டு B டேஷில் C என்ற கணத்தின் உறுப்புகள் 2, 4 வெட்டு B டேஷ் என்பது 1, 4 இரண்டிலும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பு 4. தேர்ஃபோர் C வெட்டு A சேர்ப்பு C வெட்டு B டேஷ். C வெட்டு Aல இருக்கக்கூடிய மதிப்பு 2 சேர்ப்பு C வெட்டு B டேஷில் இருக்கக்கூடிய மதிப்பானது 4. இரண்டையும் இணைச்சு சேர்த்து எழுதுறோம்னா 2, 4. இதை சமன்பாடு 8ன்னு குறிப்பிடலாம். எனவே 7 மற்றும் 2 ஒப்பிட்டு பார்க்கிறப்ப 7 மற்றும் 8லிருந்து 7 மற்றும் 8லிருந்து C மைனஸ் B மைனஸ் A ஈக்குவல் டு C வெட்டு A சேர்ப்பு C வெட்டு B டேஷ் என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷனுக்கு வரோம். ஐந்தாவது சப்டிவிஷனில் மொத்தம் 3 மதிப்புகள் நாம் ஒன்றுக்கொன்று சமம்னு காட்டணும். அதாவது முதல்ல கணக்கிட வேண்டியது என்னென்னா B மைனஸ் A வெட்டு C என்னான்னு கணக்கிடணும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு B மைனஸ் A முதல்ல எழுதலாம். B என்ற கணத்தின் உறுப்பானது 2, 3, A என்ற கணத்தின் உறுப்பானது 1, 2, Bயில் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்பானது 3. B மைனஸ் A வெட்டு C கணக்கிடுறேன்னா B மைனஸ் Aவில் 3 இருக்குது. வெட்டு Cயில் பார்த்துட்டோம்னா 2, 4 இருக்குது. இரண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப எதுவுமே கிடையாது. எனவே வெற்று கணம். இதை சமன்பாடு 9ன்னு கொடுத்துடலாம். இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது B வெட்டு C மைனஸ் A. B வெட்டு C முதல்ல எழுதிக்கலாம். இதிலிருந்து B வெட்டு இந்த மதிப்பிலிருந்து B வெட்டு C முதல்ல கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா Bலையும் Cலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள் 2. B வெட்டு C மைனஸ் A 2. A என்ற கணத்தின் உறுப்புகள் 1, 2. இந்த இடத்துலையும் வரக்கூடியது வெற்று கணம் தான். ஏன்னா முதல் ப்ராக்கெட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி எந்த ஒரு உறுப்புகளுமே கிடையாது. மூன்றாவதாக கணக்கிட வேண்டியது என்னென்னா B வெட்டு C மைனஸ் A. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு C மைனஸ் Aவை முதல்ல எழுதிக்கலாம். C என்ற கணத்தின் மதிப்புகள் 2, 4. Aவில் என்ன இருக்குன்னா 1, 2. இதில் Cயில் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப 4. அடுத்து B வெட்டு C மைனஸ் A. B என்ற கணத்தின் உறுப்புகளானது 2 மற்றும் 3. வெட்டு C மைனஸ் Aவில் 4 இருக்குது. இரண்டிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள் ஏதுமே கிடையாது. எனவே வெற்று கணம். இதை 11ன்னு எடுத்துக்கலாம். மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எந்த 3ன்னு பார்த்துட்டோம்னா 9, 10 மற்றும் 11லிருந்து அனைத்து மதிப்புகளுமே நமக்கு வெற்று கணமாக தான் அமைஞ்சிருக்குது. 15லிருந்து
b minus a வெட்டு c equal to b வெட்டு c minus a equal to b வெட்டு c minus a என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து ஆறாவது சப்டிவிஷனுக்கு வரோம். ஆறாவது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனை என்ன? ஆறாவது சப்டிவிஷனில் சமன்பாடு எழுதிக்கிட்டோம்னா b மைனஸ் ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சின்னு நிறுவி காட்டணும். இடது பக்கம் எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியது b மைனஸ் ஏ சேர்ப்பு சி, பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது b மைனஸ் ஏவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். b என்ற கணத்தின் உறுப்புகளானது 2, 3, a என்ற கணத்தின் மதிப்பு 1, 2, bல மட்டும் இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப 3. அடுத்து b மைனஸ் ஏ சேர்ப்பு c, இது ரெண்டையும் இணைக்கிறோம். b மைனஸ் ஏவில் 3 இருக்குது, சேர்ப்பு சியில் இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப 2, 4 இருக்குது. ரெண்டையும் இணைச்சி எழுதுகிறோம். அப்படிங்கிறப்ப மதிப்பானது 2, 3, 4. இது சமன்பாடு 12ன்னு கொடுக்கலாம். அடுத்து வலது பக்கம் ஆர்ஹெச்எஸில் கணக்கிட வேண்டியது பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. பி யூனியன் சி எழுதிட்டோம்னா பி மற்றும் ஏ என்ற கணத்தை சேர்த்து எழுதுகிறோம். அப்படிங்கிறப்ப மதிப்பானது 2, 3, 4. ஏ மைனஸ் சி எழுதுகிறோம். ஏ என்ற கணத்தில் மட்டும்தான் இருக்கணும். 1, 2 ஏ, சி ஆனது 2, 4. இதில் 1ல் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்புன்னு, அதாவது முதல் கணத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப 1 மட்டும்தான். எனவே பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி 2, 3, 4 மைனஸ் 1. இதில் முதல் ப்ராக்கெட்டில் முதல் கணத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப 3மே இருக்குது. ஏன்னா 1 வந்து ரெண்டாவது ப்ராக்கெட்டில் மட்டும்தான் இருக்குது. எனவே மதிப்பானது 2, 3, 4. இதை 13ன்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா 12 மற்றும் 13 ஒப்பிடுறோம். 12 மற்றும் 13 therefore b minus a சேர்ப்பு c equal to b union c minus a minus c என்பது சரிபார்க்கப்பட்டது. Thank you.